Hello friends, welcome to my channel. நீங்க பீச்ல போகும்போது சின்ன சின்ன பபிள்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது குட்டியா இருந்தால 20 rupees 50 rupees அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியா விப்பாங்க. இப்போ நம்ம பெரிய பபிள்ஸ் கம்மி செலவுல தான் பண்ண போறோம். இது நான் எடுத்துட்டு போய் நான் நாளைக்கு டூருக்கு போக போறோம். அங்க போய் நான் சூப்பரா என்ஜாய் பண்ண போறேன். அத நான் வீடியோ கிளிப்பும் ஆட் பண்றேன் फ्रेंड्स. இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் இருக்கும். அது பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யறேன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா கொஞ்சம் வீட்ல இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. ஜெல் எடுத்துக்கோங்க. நீங்க பிரில்ல கூட யூஸ் பண்ணலாம். ஆனா விம்ல இன்னும் சூப்பரா வரும். கிளிசரின் எடுத்துக்கோங்க. இது நான் நார்மல் மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்கும். 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனா என் ஏரியால 20 rupees அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க 10 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம். கொஞ்சம் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் மிக்சிங் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்குல்ல அதுல கொஞ்சம் அதோ இங்க பாதிக்கும் மேல இருக்குல்ல அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம். ஊத்திட்டேன் பாருங்க. இந்த அளவு போதும். நீங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மாத்திக்கலாம். இப்போ நீங்க நினைக்கலாம் எதுக்குடா சம்பந்தம் இல்லாம கிளிசரின் யூஸ் பண்றேன்னு. ஏன்னா இப்போ நம்ம நார்மல் சோப்பும் இந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணோம்னா அது சும்மா கொஞ்ச நேரம் டப்புன்னு உடைஞ்சிரும். ஆனா நம்ம கிளிசரின் யூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி ரொம்ப தூரம் போய் அப்புறம் தான் உடையும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் விம் ஜெல் இருக்குல்ல அது 2 ஸ்பூன் கரெக்டா போட்டுடுறேன். இப்போ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் லைட்டா சுகர் போட்டுருங்க. அப்புறம் இந்த கிளிசரின் இருக்குல்ல நீங்க 10 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா ஃபுல்லா ஊத்தணும். ஹாஃப் இது நான் ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப அதிகமாகவும் போட்டாதீங்க. இப்போ போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து. சுகர் இருக்குல்ல அது நல்லா டிசால்வ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூப்பரா நல்லா அந்த சுகர் டிசால்வ் ஆகுற வரைக்கும் நல்லா கலக்கியாச்சு. இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அது சும்மா இப்படி தொட்டு இந்த விஞ்சல் இருக்குல்ல அந்த மிக்ஸ்ல தொட்டு ஊதுனா பபிள்ஸ் வரணும். இந்த மாதிரி வருது. ஆக்சுவலி இது குட்டி ஸ்ட்ரா இருக்குனால வர மாட்டேங்குது. நம்ம இன்னும் டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்புறம் அதுலயே தொட்டு இந்த மாதிரி ஊதணும். பாருங்க பெரிய பபிள்ஸா வருது. மிடில்ல ஊதுங்க. செகண்ட் லேயர் ஊதியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த ஸ்ட்ரா இருக்குல்ல அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அதை வச்சு பண்ணதுனால குட்டி குட்டியா தான் இருந்துச்சு. இப்போ நான் இந்த சால்ட்ரிங்கோட பேக் இருக்குல்ல அதை வச்சு நான் பண்ணி பார்க்குறேன். உள்ள டிப் பண்ணி இது ரூம்குள்ள பண்றதுனால அது எப்படியாச்சும் இதை உடஞ்சிருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பாத்துருந்தீங்களே எவ்வளவு பெருசா வந்துச்சு. உங்களுக்கு இதை விட பெருசா வரணும்னா நீங்க இந்த மாதிரி கயிறு எடுத்துக்கோங்க. இந்த செட்டப் நான் எப்படி பண்ணேன்னா 2 கட்டப்பை இருக்கும்ல அதோட ஹேண்டில் 2 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கயிறு வீட்டில் கிடைச்சிது. இந்த கயிறோட இது டைப் எல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டில் கடந்ததை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது கீழே வெயிட்டுக்காக ஏதோ ஒரு மெட்டல் பீஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்க வெயிட்டுக்கு எது வேணா எடுத்துக்கலாம். இப்படி வச்சு உள்ள டிப் பண்ணோம்னா வரும். இப்போ நான் டிப் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா நாளைக்கு நான் ஊர் டூர் இருக்குல்ல அதுக்கு போக போறேன். அதனால இப்போவே நினைச்சிட்டேன்னா பேக்ல வைக்க முடியாது. அதனால நான் இதை டூருக்கு போய் கண்டினியூ பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அரியாமன் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே எல்லா டைமும் போயிடுச்சு. அதனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. நைட் ஆயிடுச்சு. அதனால என்னோடய வீட்டோட பால்கனிலேயே ஷூட் பண்ணிட்டேன். நான் வெளியே போய் எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போது ரெய்னி சீசன்னால ரொம்ப காற்று அடிச்சிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக பபிள்ஸ் வருது. இதுவே நீங்கள் கடையில் வாங்கினீங்களா 80 rupeesலேயே லெஸ் குவான்டிட்டி தான் தருவாங்க. ஆனால் நம்ம இதில் நிறைய இது பண்ணால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோம் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.